ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோஸ்டும். நான் தான் எம்பிஎஸ். நீங்கள் தமிழ் பார்த்துட்டு வந்தது கரெக்ட் தான். இப்போ நான் ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தா அம்பத்தூர் வழியாக தான் நான் ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பெரியநாயகபாளையம், நாகலாபுரம், ஊத்துக்கோட்டை, புத்தூர் வழியாக போயிட்டு அங்கேருந்து ஒரு லிஃப்ட் எடுத்து திருப்பதி நரவப்பள்ளி வழியாக ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அப்படியே தலகோனா ஃபால்ஸ் போயிடலாம். இது ஆல்மோஸ்ட் 215 கிலோமீட்டர் ஆகுது. அப் அண்ட் டவுன் சேர்த்து 430 to 450 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வரும். இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பு, அதனால ஒரு 450 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன் நான் வைக்கிறேன். பெட்ரோல் போட்டாச்சு, போகிறதுக்கு போட்டேன், வரும்போது அங்கே ஆந்திராலே போட்டுடலான்ட்டு. அதனால இப்போ நோ ஃபியூல் பிரேக். லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ், நீங்களும் பாருங்களேன். இல்லை சூப்பராக இருக்குது லொக்கேஷன். அங்கே பாருங்கள், சன்ன க்ளவுட் மடிச்சிருக்க சீனை பாருங்கள். ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. அதனால இங்கே ஒரு ஸ்பீடு ஒரு 100-110 அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணலான்ருக்கேன். அது மேலெலாம் போகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே கைஸ், இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ மலை ஏறி இறங்கி போயிட்டுருக்கு. அதாவது ஹில்ஸ்னால் நான் இந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி நல்லா ஹேர்பின் மாதிரி நிறைய வரும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தா அப்படி இல்லை. வெறும் ஹில்ஸு ஏறி இறங்கிட்டு ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்குது. ஆனால் ஏறி இறங்கி போகுது. இதோட தேர்டு ஹில்ஸ் நம்ம ஏறிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இங்கே சைட்லேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு நார்மலாக தான் தெரியும். ஆனால் ஓரமாக போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ மேலே ஏறி வந்திருக்கோன்றது. இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே செக் போஸ்ட் இருக்கா, இங்கே பைக் பார்க் பண்ணி இங்கே டோக்கன் வாங்கிட்டு தான் போனோம். டோக்கன் வாங்கினா தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பாருங்கள், இன்னொரு ஹில்ஸ் ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இப்படி தான் ஹேர்பின் மாதிரி எதுவும் இல்லை. ஹில்ஸு ஏறி இறங்கி இந்த மாதிரி தான் இருக்குது, தவிர ஹேர்பின் மாதிரி இல்லை. அதுலாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் தான் போகணும் போல் இருக்குது. ஆனால் லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், சீனரிங்கெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அநேகமாக கேமராவில் ப்ராப்பராக வருதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் லொக்கேஷன்லாம் செம்மையாக இருந்தது. நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் போல் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் பெரிய லாரி வந்தாலும் உங்களால் டேர்ன் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக விடுறது பார்ப்பாங்க. அதனால நாம் தான் கேர்ஃபுல்லாக போகணும். ஓரளவுக்கு ஸ்லோவாக போகணும், ப்ளஸ் கேர்ஃபுல்லாக போகணும். ஸ்லோவாக போகிறதோட நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். ஏன்னா இது ஹில்ஸ், பிரேக் அடித்தா கூட நிற்காது பெரிய வண்டிங்கள்லாம். அதனால நாம் தான் பார்த்து போகணும். இங்கே லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. 2 மலைக்கு நடுவில் ஒரு மலை, அந்த மலையில் ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். ஆனால் செம்மையாக இருக்குது லொக்கேஷன். பாருங்கள், ஆப்போசிட்டில் ஃப்ரெண்டில் ஒரு மலை தெரியுதா, அவ்வளோ பெருசாக. அந்த மலைக்கு நடுவில் 2 மலை, அதுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம், இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ ஏறியாச்சு, இறங்கி போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் போனால் வாட்டர் ஃபால்ஸு, லெஃப்ட்டு போனால் டெம்பிள். இது வரும், நான் காட்டுறேன். இது பாருங்கள், இந்த லெஃப்ட்டு போனால் டெம்பிள், ஸ்ட்ரைட்டாக போனால் வாட்டர் ஃபால்ஸ். வந்தாங்க கைஸ், வந்துட்டோம். ஏதாச்சும் பசிக்குது சாப்பிட்லான்னு பார்த்தா கூட உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள். கொடுத்தா கூட கையிலேருந்து எப்படி அசால்ட்டாக வாங்குறான் பாருங்கள். அசால்ட்டாக வாங்கி சாப்பிட்றான். சரி, டைம் வேஸ்ட் பண்ண போதும், ஃபால்ஸ் கிளம்பும். ஒரு டிசப்பாயின்மெண்ட். நான் மேலே இருக்க ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தா அந்த ரோடே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே தான் குளிக்க முடியும் போல் இருக்குது, மேலே போக முடியாது போல். ஏன்னா இது மேலேருந்து ரொம்ப ஹைட்லேருந்து வருது. அது ஏதோ சம்திங் மீட்டர் டிஸ்டன்ஸுன்றாங்க, அது எனக்கு தெரியல. ஆனால் ஆந்திராலே இந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப பெரிய ஃபால்ஸ், ரொம்ப ஹைட்டான ஃபால்ஸ். அது மட்டும் தெரியும் எனக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. ஆனால் டிசப்பாயின்மெண்ட். பரவாயில்ல, கீழேனாச்சும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம சண்டே போனனால கொஞ்சம் அதிகமாக க்ரௌட் இருந்தது. வீக்கெண்டில் வரதோட வீக் டேஸில் வந்தால் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோக்கான ஏதாச்சும் நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.